Alhamdulillah, Alhamdulillah Rabbil Alameen, wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ashabihi at-tahirin wal muslimina wal mu'minina kullihim ajma'in, amma ba'd. Qala Allahu ta'ala fi kalamihil qadimi wal furqanil hamid, a'udhu billahi minash shaitanir rajim, bismillahir rahmanir rahim. يا أيها الذين آمنوا لا تدخلوا بيوتا غير بيوتكم حتى تستأنسوا وتسلموا على أهلها ذلكم خير لكم لعلكم تذكرون. صدق الله المولانا العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم البركة مع أكابركم أو كما قال عليه الصلاة والتسليم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் நல்வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉத் தாபியீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். புனிதம் நிறைந்த ஷஅபானுடைய மாதத்தில் முதல் ஜுமாவிலே நாம் வீற்றிருக்கிறோம். புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக ரமலானுக்கு முந்தைய மாதமான ஷஅபானுடைய மாதம் ரமலானுக்குண்டான தயாரிப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு வழிகளிலே இந்த உம்மத்திற்கு காட்டினார்கள். அதில் குறிப்பாக பல இடங்களில் பல பயான்களில் நாம் கேள்விப்பட்ட விஷயம்தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய முன் தயாரிப்பாக நிறைய அமல்கள் செய்தார்கள். அதிலே பிரபலியமான அமல் துஆ. அந்த துஆவை அதிகம் நாம் கேள்விப்பட்டிருப்போம், நித்தமும் துஆ செய்து கொண்டிருப்போம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜபி வ ஷஅபான், யா அல்லாஹ் எங்களுக்கு ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத்து செய்வாயாக. வ பல்லிக்னா ரமலான், ரமலானுடைய மாதத்தை அடையும் பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக என்ற இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக செய்து வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆக 2 மாதத்தில் பரக்கத்தை வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 12 மாதங்கள் இருக்கிறது. அதிலே குறிப்பாக இந்த 2 மாதங்கள் ரஜபு முடிந்துவிட்ட ரஜபு, இப்பொழுது நாம் அடைந்திருக்கக்கூடிய ஷஅபான், குறிப்பாக இந்த 2 மாதங்களில் பரக்கத்தை வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். ஹதீஸ்களிலே பல இடங்களில் நாம் பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சூழ்நிலைகளிலும் பரக்கத்தை வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள். எல்லா காலகட்டத்திலும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தை வேண்டி இருக்கிறார்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் துஆக்களை எப்பொழுதெல்லாம் நாயகம் செய்தார்களோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹுவினுடைய பரக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், துஆ செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு முஃமினுக்கு அவன் வாழ்க்கையில் மிகவும் அவசியம் பரக்கத் என்பது. அல்லாஹுவினுடைய பரக்கத்தும் ரஹமத்தும் ஒரு முஃமின் அதிலே மிகவும் அவசியப்பட்டிருக்கிறான். ஒரு முஃமின் அந்த பரக்கத்தை பெறுவதற்குண்டான வழிகளையும் ஷரியத்து சொல்லி தருகிறது. இதில் ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்கலாம். நம்முடைய வாழ்வில் பரக்கத்து வர வேண்டுமானால் ஷரியத்து முதலிலே ஒரு முஃமினை, அது யாராக இருந்தாலும் ஒரு முஃமின் அதிகாலை நேரத்தை பயன்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ் அதிலே பரக்கத்து செய்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆக்களில் நிறைய துஆவில் இப்படி ஒரு துஆ வருகிறது. ஸஹரினில் காமிதி ரலியல்லாஹு அன்ஹு அந்த துஆவை நமக்கு அறிவிக்கிறார்கள். ஒரு சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புக்கூரிஹா, யா அல்லாஹ் என் சமுதாய மக்களுக்கு நீ அதிகாலை நேரத்திலே பரக்கத்து செய்வாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. நாயகத்தின் நாவிலிருந்து நல்ல துஆவை எப்பொழுது ஸஹரினில் காமிதி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்களோ, அவர் ஒரு வியாபாரியாக இருந்தார், அவர் வியாபாரம் செய்யக்கூடிய நபித்தோழராக இருந்தார். நாயகத்தின் துஆவிற்கு பின்னால் தன் வியாபாரத்தின் சரக்குகளை அதிகாலை நேரத்திலேயே கொடுத்துவிட்டு வியாபாரம் செய்யக்கூடிய பழக்கத்தை அவர் கடைபிடித்து வந்தார்.
ஹதீஸிலே வருகிறது, மிக விரைவாக நாயகத்தினுடைய துஆவின் பரக்கத்தால் அவர் செல்வந்தராக, அல்லாஹ் அவர் வியாபாரத்தில் பரக்கத்து செய்து அவர் மிக பெரும் செல்வந்தராக மாறினார் என்ற ஹதீஸிலே வருகிறது. அப்ப எல்லா துறைகளிலும் இந்த அதிகாலை நேரம் என்பது, அது அறிவியல் ரீதியாக யோசித்தாலும் ஆன்மீக ரீதியாக யோசித்தாலும் அது தனித்த ஒரு சிறப்பை, ஒரு பரக்கத்தை பெற்றிருக்கிறது. இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. அல்லாஹ் அதிகாலையை பற்றி பேசுகின்ற பொழுது, அதிகாலை தொழுகையை குறித்து அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, அதிகாலை நேரம் என்பது மலக்குமார்கள் வருகை தரும் நேரமாக இருக்கிறது. அதிகாலை தொழுகை என்பது மலக்குமார்கள் வருகை தரும் தொழுகையாக இருக்கிறது. இரண்டு மலக்குமார்களும் சங்கமிக்கும் நேரம். இரவினுடைய வேலைக்காக வந்த மலக்குமார்கள் தன் வேலையை முடித்து கொண்டு ரப்பிடத்திலே செல்வதற்கு முன்னால் ஃபஜ்ர் தொழுது விட்டு போகிறார்கள். பகல் நேரத்தின் வேலைக்காக வரக்கூடிய மலக்குமார்கள் அதே ஃபஜ்ர் தொழுகையை தொழுதுவிட்டு அவர்களின் வேலையை துவங்குகிறார்கள். எனவே இரண்டு மலக்குகளும் சங்கமிக்கும் நேரம். இரவிலே வேலை முடித்துவிட்டு செல்லக்கூடிய மலக்குகளிடத்தில் அல்லாஹ் கேட்பானாம். ஹதீஸிலே வருகிறது, என் அடியார்களை நீங்கள் எப்படி விட்டு விட்டு வந்தீர்கள் என்று அல்லாஹ் வானவர்களிடத்தில் கேட்கின்ற பொழுது வானவர்கள் பதில் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய இன்ன அடியானை பெயர் சொல்லி சொல்லுவார்களாம். இந்த அடியானை அப்துல்லாவின் மகன் அப்துர் ரஹ்மானை நான் ஃபஜ்ர் தொழுத நிலையில் விட்டு விட்டு வந்திருக்கிறேன். அவர் அதிகாலை தொழுகையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நான் அவர்களை விட்டு விட்டு வந்திருக்கிறேன் என்று மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே அந்த அடியானின் பெயர் கூறி ஞாபகப்படுத்துவார்கள். என்றால் தினந்தோறும் அல்லாஹ்விடத்திலே ஒரு அடியானின் பெயர் அவனுடைய சன்னிதானத்தில் ஞாபகப்படுத்தப்படுகிறது என்றால் அவன் எவ்வளவு பெரிய பரக்கத்திற்கு பொருந்தியவனாக ஆகிவிடுவான். அல்லாஹுவினுடைய தர்பாரில் அவன் பெயர் தினந்தோறும் அதிகாலையில் உச்சரிக்கப்படுகிறது என்றால் அவன் வாழ்க்கை எவ்வளவு பரக்கத்திற்குரியதாக ஆகிவிடும். எனவேதான் உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அதிகாலை நேரமும் அதிகாலை தொழுகையும் ஒரு முக்மீனுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை தருகிறது. மன் ஸல்லா ஸலாத்த சுப்ஹி ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். யார் அதிகாலை நேரத்தின் தொழுகையை தொழுகிறார்களோ அவர் அல்லாஹுவினுடைய பொறுப்பிலே வந்து விடுகிறார், அல்லாஹுவினுடைய பாதுகாப்பில் வந்து விடுகிறார். எனவே அல்லாஹுவின் பொறுப்பிலும் பாதுகாப்பிலும் வந்துவிட்ட ஒருவர் அந்த நாள் முழுவதும் அவருக்கு அல்லாஹ் வாழ்க்கையில் பரக்கத்தை செய்கிறான் என்ற கருத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஒரு முக்மினுக்கு அதிகாலை நேரம் பரக்கத்தை தரக்கூடிய நேரம். நமக்கு என்ன முசீபத்தோ என்ன தெரியவில்லை, நம் சமுதாயம் அந்த நேரத்தில் தான் ஆழ்ந்த உறக்கத்திலே போய் விடுகிறார்கள். மாற்று சமுதாய மக்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். அவர் அதிகாலையில் எழுந்து அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை இல்லையாம் செய்து அவர்கள் வியாபாரத்தை தொடக்குகிறார்கள். ஆனால் நம் சமுதாயம் ஃபஜ்ர் தொழுகைக்கு வராமல் எவ்வளவு பேர் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். பரக்கத்தை இழந்த சமுதாயமாக நாம் மாறுவதற்கு இதுவும் ஒரு காரணம். அதிகாலை தொழுகையும் அதிகாலை நேரமும் நாம் பயன்படுத்தாமல் விட்டதால் பரக்கத்தை இழந்து தவிக்கிறோம். இரண்டாவதாக ஷரியத் நமக்கு சொல்கிறது, ஒரு முக்மீனுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்து வேண்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் சம்பாதிக்கக்கூடிய வழி, அவனுக்கு பொருளாதாரம் வரக்கூடிய வழி சரியானதாக ஆகிவிடுகின்ற பொழுது அவனுக்கு வரக்கூடிய வருமானம் குறைவானதாகவே இருந்தாலும் அல்லாஹ் அதிலே பரக்கத்தை செய்கிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நபித்தோழர் வந்தார். வந்த நாயகத்திடத்திலே கேட்டார், யா ரசூலல்லாஹ், என் குடும்பம் வறுமையில் வாடுகிறது, என் குடும்பம் உணவின்றி கஷ்டப்படுகிறது, நாங்கள் சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிவிட்டது, ஏதாவது எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று யாசித்து நின்றார் அந்த சஹாபி. யாசித்து நின்றார் அந்த சஹாபி. ஹதீஸிலே வருகிறது, யார் வந்து கேட்டாலும் நாயகத்தின் நாவிலிருந்து இல்லை என்ற வார்த்தை வந்தது கிடையாது. உலகத்தில் இப்படிப்பட்ட தலைவரை எந்த சமுதாயம் பெறவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்றால் யார் வந்து கேட்டாலும் இதை செய்து தாருங்கள் நாயகமே என்று சொன்னால் நாயகத்தின் நாவிலிருந்து இல்லை என்ற வார்த்தை வந்தது கிடையாது. இருந்தால் தருவார்கள், இல்லை என்றால் தருவதற்கு யார் தகுதி பெற்ற மக்களோ அவர்களை கைகாட்டி தர சொல்லுவார்கள். நாயகத்தின் நாவிலிருந்து இல்லை என்று வந்ததே கிடையாது. ஆனால் வந்து யாசித்த ஒரு சஹாபி நிற்கிறார். என்ன செய்திருக்க வேண்டும்? நாயகம் இருந்தால் கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் வசதி பெற்றவர்களை கொடுக்க சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அன்று நாயகம் இந்த சமுதாயத்திற்கு ஒரு வித்தியாசமான பாடத்தை
கற்றுத்தர முயற்சி செய்கிறார்கள். யாசித்த அந்த சஹாபி இடத்திலே நாயகம் கேட்டார்கள், எப்பா உன் வீட்டில் என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், நாயகமே, என் வீட்டிலே ஒரு போர்வையும் ஒரு தட்டும் ஒரு பாத்திரமும் ஒரு போர்வையும், இந்த 2 பொருள் தான் இருக்கிறது நாயகமே, அதை எடுத்து கொண்டு வாப்பா. அவர் சென்றார். போர்த்துவதற்கு இருந்த ஒரு போர்வையையும் சாப்பிடுவதற்கு இருந்த ஒரு பாத்திரத்தையும் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தார். நாயகம் ஏலமிடுகிறார்கள். ஏலத்திலே 2 திர்கம் கிடைக்கிறது. 2 திர்கத்தில் ஒரு திர்கத்தை அந்த சஹாபியின் கையிலே கொடுத்து, இதில் என்ன வாங்க முடியுமோ வாங்கி கொண்டு போய் உன் குடும்பத்திற்குண்டான பசியை போக்கிட்டு வான்னு சொல்றாங்க. அவர் போய் அன்னைக்கு என்ன ஒரு திர்கத்தில் என்ன வாங்க முடியுமோ அதற்குண்டான உணவுகளை வாங்கி தன் குடும்பத்திற்கு கொடுத்து விட்டு வருகிறார். நாயகம் இன்னொரு திர்கத்தை கையில் கொடுத்து, சந்தைக்கு சென்று ஒரு கோடாரி வாங்கி வா, விறகுகளை வெட்டுவதற்கு பயன்படுத்தும் ஒரு கோடாரியை, ஒரு கருவியை வாங்கி வா என்று சொல்கிறார்கள். அவர் போய் ஒரு கருவியை வாங்கி கொண்டு வந்தார், ஒரு கோடாரியை வாங்கி கொண்டு வந்தவுடன் நாயகம் அழகான ஒரு கைப்பிடியை தயார் செய்து அதிலே அடித்து அந்த சஹாபியின் கையிலே கொடுத்து, இன்றிலிருந்து நீ விறகு வெட்டி வியாபாரம் செய்து உன் குடும்பத்தின் வறுமையை போக்கிக்கொள், 15 நாட்கள் கழித்து என்னை வந்து சந்தி என்று நாயகம் சொல்லி அனுப்புகிறார்கள். அவர் போகிறார், விறகுகளை வெட்டுகிறார், வியாபாரம் செய்கிறார். 15 நாள் கழித்து நாயகத்தை பார்க்க வருகிறார். கவலையோடு மிகவும் வறிய நிலையில் 15 நாளுக்கு முன்னால் வந்தவர் 15 நாள் கழித்து அவர் முகம் சிரித்த நிலையில் வருகிறார், சந்தோஷமாக வருகிறார். வந்து நாயகத்தை பார்க்கும் பொழுது, இப்போ உங்க சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி சொன்னார், நாயகமே, நான் உங்களிடத்திலே யாசித்து வந்து நின்றேன். நீங்கள் ஏதாவது எனக்கு கொடுத்து நீங்கள் உதவி செய்திருக்கலாம், ஆனால் எனக்கு நீங்கள் உழைப்பை கற்றுக் கொடுத்தீர்கள். அந்த குடும்பத்திற்குண்டான அதற்குண்டான வசதி வாய்ப்புகளை எப்படி நான் பெருக்க வேண்டும் என்பதற்குண்டான வழியை நீங்கள் எனக்கு காட்டினீர்கள். எனக்கு வரக்கூடிய வருவாய் குறைவாகவே இருந்தாலும் அல்லாஹ் அதிலே பரக்கத்து செய்து விட்டான். என் குடும்பம் இப்பொழுது நாங்கள் வயிறார சாப்பிடுகிறோம், அல்லாஹ் எங்கள் உணவிலே பரக்கத்து செய்து விட்டான் என்று சந்தோஷத்தோடு அந்த சஹாபி சொன்னபோது நாயகம் துஆ செய்து அனுப்புகிறார்கள். நீ இந்த நிலையில் கியாமத்திற்கு, அதாவது முன்னாடி வந்த அல்லவா, அந்த நிலையில் நீ இருந்திருந்தால் கியாமத்திலே கரும்புள்ளியோடு நீ வந்திருப்பாய். ஆனால் இப்பொழுது நீ உழைத்து சாப்பிடக்கூடிய நிலையில் வந்து விட்டாய். அந்த நிலையை விட இந்த நிலை உனக்கு ஆகச் சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்து அனுப்பிவிட்டார்கள் என்ற ஹதீஸை பார்க்கிறோம். ஆக வரக்கூடிய வருவாய் அது சரியானதாக அமைந்து விடுகின்ற பொழுது, அது குறைவாகவே இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய பரக்கத்தை தருகிறது. மூன்றாவது ரசூல்லா சொன்னாங்க, பரக்கத்து எங்கேயும் இல்லைங்க, அல் பரக்கத்து மஅ அகாபிரிக்கும், உங்களில் வயது மூத்த பெரியவர்களுடன் பரக்கத்து இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உங்கள் வீட்டிலே வயது முதிர்ந்த உங்கள் தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், ராதாவாக இருக்கலாம், ராதியாக இருக்கலாம், உங்கள் வீட்டிலே வயது மூத்த, உங்கள் சமுதாயத்தில் வயது மூத்த கண்ணியமான பெரியவர்களுடன் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். அவர்களிடத்திலே நல்ல முறையில் கண்ணியத்தோடு நடந்து கொண்டான், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அவர்களுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் இருந்தால் அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் பரக்கத்து செய்வான். அதைத்தான் நாயகம் சொன்னார்கள், அல் பரக்கத்து மஅ அகாபிரிக்கும். அவங்களுடைய துஆவை வாங்கிங்க, அல்லாஹ் உங்க வாழ்க்கையில பரக்கத்தை செய்வான். பெரியவர்களிடத்திலே துஆவை வாங்கி கொள்வது ஒரு சுன்னத்து, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ சுன்னத்துகளை நாம் பேசுகிறோம், ஆனால் நம்மை விட மூத்தவர்கள், கண்ணியமானவர்கள், இறையச்சத்திலும் அல்லாஹ்வினுடைய தக்வாவிலும் பேணுதல் மிக்க நபர்களிடத்திலே துஆவை வாங்கி கொள்வது ஒரு சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எத்தனை நபர்கள் துஆவை வாங்கினார்கள் உங்களுக்கு தெரியும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சிறுபிள்ளையாக இருந்தபோது கூட்டிக் கொண்டு வந்து அவர்கள் தாய் நாயகத்தின் கையிலே கொடுத்து, நாயகமே என் பிள்ளைக்காக துஆ செய்யுங்கள் என்று சொன்னார். நாயகம் துஆ செய்தார்கள். என்ன செஞ்சாங்க? யா அல்லாஹ், அனசுடைய வயதை நீ அதிகப்படுத்து, அவர்களினுடைய பொருளாதாரத்தை நீ அதிகப்படுத்து, அவர்களுக்கு பிள்ளை செல்வங்களை அதிகமாக கொடு. நாயகம் இந்த 3 துஆ செஞ்சாங்க. எப்படி கபூலாகியது? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களில் நீண்ட வயது வரை வாழ்ந்தார்கள் ஆரோக்கியத்தோடு.
சுமார் 100-130 பேர குழந்தைகளுக்கு மேல் பார்த்தவர்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாருடைய தோட்டத்திலும் ஒரு விளைச்சல் என்றால் அவர் தோட்டத்தில் 2 விளைச்சல். இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துஆவின் பரக்கத்தால் கிடைத்தது. ஒருத்தர் சாப்பாடு கொடுத்தார், ரசூலுல்லாஹ்க்கு ஒரு விருந்தளித்தார். சாப்பிட்டு விட்டு வெளியே போகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், நாயகமே எங்களுக்காக துஆ செய்யுங்கன்றாங்க. என்ன செஞ்சாங்க நாயகம்? பரக்கத்துக்கு அல்லாஹும்ம பாரிக் லஹு, யா அல்லாஹ் இவருக்கு பரக்கத்து செய்யி, ஃபீமா அதைதா, இவருக்கு நீ என்ன வழங்கினாயோ அதுல பரக்கத்து செய்ய நாயகம் துஆ செஞ்சாங்க. அந்த சஹாபியின் வாழ்க்கை பரக்கத்தாக அமைந்தது. இப்படி நம்மை விட மூத்தவர்கள் கண்ணியமானவர்களிடத்திலே துஆவையும் நல்ல பாராட்டுதல்களையும் வாங்குகிற பொழுது அல்லாஹ் நம் வாழ்க்கையில் பரக்கத்தை செய்கிறான். இது போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சின்ன சின்ன சுன்னத்துகளின் வழியாக அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த முக்மீன்களுக்கு பரக்கத்தை செய்கிறான். எனவேதான் நாயகம் இந்த மாதிரி இந்த ரமலானுக்கு முந்தைய இந்த மாதங்களில் நாயகம் அதிகமாக பரக்கத்தை வேண்டி துஆ செய்தார்கள். அந்த பரக்கத்தோடு தான் ரமலானுடைய மாதமே பரக்கத்தானது. அந்த ரமலானுடைய பரக்கத்தான மாதத்தில் நீங்கள் நுழைகின்ற பொழுதே பரக்கத்தை வேண்டியவர்களாக நீங்கள் நுழையுங்கள். அல்லாஹ் அந்த மாதத்தில் இன்னும் நிறைய பரக்கத்தை தருவான் என்ற ஒரு நல்ல கருத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை வேண்டி துஆ செய்தார்கள். இந்த நல்ல நேரத்தில் நாமும் துஆ செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் அவனுடைய பரக்கத்தையும் ரஹமத்தையும் அன்பையும் முஹப்பத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம் சமுதாய மக்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.